ஆண் ஏன் பாவம் ஆ. அப்படின்னா, முதல்ல நான் சொன்னேன் இந்த மாரி உனக்கு என்ன வேணும்னு கேட்க யாரும் மாட்டாங்க. கேட்க மாட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி யாருமே கேட்கலனாலுமே, இப்ப அவரு எதிர்க்கட்சியிலருந்து சொன்னாரு இல்லையா? ம். அதே மாரி தான். யாருமே கேட்கலனாலுமே, யாராவது கேட்பாங்களான்ற ஏக்கம் அவனுக்குள்ளார இருந்தாலுமே, அதுவே அவனுக்கு மறந்து போயிரும். ஆ. ஏன் மறந்துரும்னா, அவங்களுக்கு ஒரு தேவை இருக்கு, இவங்களுக்கு ஒரு தேவை இருக்குன்னு ஓடி, 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 ஓடி இவனோட தேவையே மறக்கிற அளவு அவன் ஓடிக்கிட்டே இருப்பான். ஸோ, அதனால ஆண் பாவம். கரெக்ட். ஆண் ஏன் யோகம் அப்படின்னா, பெண்களை கவனித்துக்கக்கூடிய ஆண்கள். அத வந்து அப்பா பார்த்துக்குவாரு, அண்ணன் பார்த்துக்குவாரு, தம்பி பார்த்துக்குவாங்க. ஆனா, அவங்களுக்கெல்லாம் இன்னொரு வேலை இருக்கும். அதில கொஞ்சம் டைம் குடுத்துட்டு, இந்த டைம குடுப்பாங்க. ஆனா, ஆண்களை பார்த்துக்கொள்ளக்கூடிய பெண்கள் இருக்காங்கல்ல, அம்மாவா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், தங்கச்சியா இருக்கட்டும், அக்காவா இருக்கட்டும், அவங்களுடைய நினைவெல்லாம் ஆண்கள் நிறைஞ்சிருப்பாங்க. கரெக்ட். எல்லா நேரத்திலயும் நம்மள பத்தி யோசிக்கிற உயிர்கள்னு இருப்பாங்க இல்லையா? ஆமா, ஆமா. அதனால தான் அவங்க 3 மணிக்கும் ஃபோன் பண்ணுவாங்க, 5 மணிக்கும் ஃபோன் பண்ணுவாங்க, 7 மணிக்கும் ஃபோன் பண்ணுவாங்க, 9 மணிக்கும் ஃபோன் பண்ணுவாங்க. உண்ம. நம்ம பண்ண ஏன்னா, மாட்டோம். நமக்கு அந்த 3 மணிக்கும் ஞாபகம் இருக்காது, 5 மணிக்கும் உண்ம. இருக்காது, 7 மணிக்கும் இருக்காது, 9 மணிக்கு இருக்காது. நமக்கு எப்ப ஞாபகம் வரும்னா, நைட்டு 12 மணி ஆயிருச்சுனா தான், ஐய்யய்யோ! இப்ப போனா இவ்வளோ நேரம் ஆச்சா? அடிப்பாய்ங்களேன்னு ஞாபகம் வரும். அவங்களுக்கு முழு கவனமும் நம்ம மேல இருக்கு. அவங்க இப்ப வேலைக்கு போறாங்க, வெளில போறாங்க, நெறைய சோஷியலைஸ் இதுக்கெல்லாம் அப்புறமும் அவங்களுடைய கவனம் நம்ம மேல இருக்குன்றதுக்குலாம் அப்ப ஆண் யோகம் தானே.